வணக்கண்ணா. வணக்கங்க. நான் அந்த சுசிலா அக்ரி கிளினிக் சிலார்லேருந்து வரேண்ணா. சரிங்க. இப்போ இது என்ன ஊரு? நீங்க சவுக்கு விவசாயம் எவ்வளவு பண்றீங்க? இது உத்திரகுடி. ம். நான் வந்து ஒரு 2 ஏக்கர் சவுக்கு போட்டிருக்கேங்க. சரிங்கய்யா. இந்த 2 ஏக்கருக்கும் வந்து போடுறதுக்கு முன்னாடியே களைக்கொல்லி அடிக்க சொல்லிட்டாங்க. கண்ணு போடுறதுக்கு முன்னாடியே போடுறதுக்கு முன்னாடியே உழவுலாம் ஓட்டிட்டு உழவெல்லாம் ஓட்டிட்டு, அப்ப மழை இல்ல, ம் தட்டத்தை கட்டி தண்ணியை விட்டு ம் 3வது நாள் களைக்கொல்லி அவங்க சொன்ன பிரகாரம் அடிச்சேன். என்னென்ன மருந்துண்ணா கொடுத்தாங்க? அது மருந்து பேர் தெரியல, ஆனா ஒரு எண்ணெய் மருந்து ஒரு பவுடர் ரெண்டுமே கொடுத்தாங்க. கொடுத்து இதை கரைச்சி அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை கரைச்சி அடிச்சேன். அதுல இருந்து அப்புறம் திரும்ப ஒரு கண்ணு வர்றதுக்கு எனக்கு வந்து ஒரு வாரம்லாம் லேட் ஆயிடுச்சு கண்ணு வர்றதுக்கு. அதன் பிறகு அப்புறம் வந்த உடனே போட்டேன். சரிங்க. அதுல இருந்து இப்ப இது வரைக்கும் நமக்கு பில்லு தொந்தரவு இல்லை. இப்ப கண்ணு போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? இது இப்ப 70 நாள் ஆகும். 70 நாள் ஆகுது. இது வரைக்கும் பில்லு வரவே இல்லை. இல்ல, வரல. கண்ணோட வளர்ச்சி எல்லாமே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதே இப்ப இந்த சில கண்ணு எல்லாம் மொட்டையா இருக்கிறது காரணம் ஆடு கடிச்சு விட்டுது. அதனாலதான் அது மொட்டையா இருக்கு. ஆடு கடி. மத்தபடி அந்த கண்ணுங்கள்லாம் பார்க்கும்போது நல்லாவே growth எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா, அதுதான் காரணம். இப்போ நிறைய விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா கண்ணை போட்டுடுறாங்க. கண்ணு அதாவது அவசரத்துல வந்து வஞ்சி எடுத்து கண்ணை சரசரன்னு ஊனிடுறாங்க. ஊனதுக்கு அப்புறமேட்டுக்கு 10 நாள்லயே பில்லு வந்துருது. இப்ப 70 நாள் ஆகும். தடுக்க முடியாது. சுத்தமா தடுக்க முடியாது. வரும். இதுக்கு தாண்டா வர்றது வந்து நம்ம லேசா அப்படி ஒரு களைகளே வெட்டினோம்னா அதுக்குள்ள கண்ணு வளர்ந்துரும். அப்புறம் பில்லு வந்தா கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, பாதிப்பு இருக்காது. இப்ப ஆனா ஒரு களைக்கொல்லி ஒண்ணு இருக்கு. கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. கண்ணுக்கு நடுப்புற மட்டும் அடிக்கணும். கண்ணோட நுனி கொழுந்துல மட்டும் படக்கூடாது. வேறு தண்டு பகுதியில படலாம். அந்த மாதிரி ஒரு களைக்கொல்லி வாங்கி அடிச்சு விட்டீங்கன்னா அந்த பில்லு எல்லாம் கருவிடும். அதுவுமே வளர்றதுக்கு 40 நாள் ஆகும். அந்த பில்லு முளைக்கிறதுக்கு. ஆனா அதுவுமே கண்ணோட உயரெல்லாம் பாதிக்காது. கண்ணோட growthக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அது நல்லாவே இருக்கும். இப்ப என்ன ஃபெர்டிலைசர் ஏதாவது கொடுக்கலான்னு இருக்கீங்களா? இப்ப இதுக்கு மருந்து அடி உரம் ஏதாவது உரம் போடலான்னு இருக்கீங்க? சரிங்க. நீங்க வாங்க, உரம் வாங்கிக்கலாம். சரி, ஓகேங்க. எல்லா விவசாயிகளும் இந்த மாதிரி பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். மழை பெஞ்சீரா இருந்தா தண்ணி விட வேண்டியதில்ல, அடிச்சிடலாம். மழை பெய்யல இந்த மாதிரி காய்ச்சலா இருக்குன்னா தட்டத்தை கட்டி தண்ணியை விட்டு அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். சரி, ஓகேங்க. நன்றிங்க.